ரோதன் குட்டிம் ஸ்வம் பிரவிவேஷ தீரா. பிரவிவேஷ தீரஹான்னார் வால்மீகி. அழுதது யார் தெரியுமான்னாள். சில பேர் தொட்டதுக்கெல்லாம் அழுதுன்றிருப்பான். அவனுடைய அழுகைக்கு அர்த்தமே கிடையாது. இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ்ஸுக்கு போவான், பஸ்ஸு முன்னாடி கிளம்பிடுச்சுன்னா உட்காந்து அழ ஆரம்பிச்சிருவான். அவன் அழுகைக்கு ஏதாவது அர்த்தம் உண்டான்னு. சில பேர் தொட்டதுக்கெல்லாம் அழுதுன்றிருப்பான். அழுத பிரபு யார் தெரியுமானால் பரிவேஷ தீரஹான்னாள். சமுத்திரம் பரண்டு வருதுன்னா என் பானத்தால் தடுக்கிறேன்னு சொல்லுவான் பிரபு ராமன். அப்பேற்பட்ட தீர புருஷன் அவ்வளோ பேரையும் அனுப்பிச்சு முடித்து காரியம் முடிஞ்சதோ இல்லையோ, திரும்பி போனாலோ இல்லையோ, உள்ளே போய் குலுங்கி குலுங்கி எழுதாலாம் பரதனுடைய பக்தியை நினச்சி. ஏற்றுக்க முடியலையே, தன்னால் அதை ஏற்றுக்க முடியலையே. நாம இருந்தால் எவ்வளோ கொஞ்சம் தெரியுமான்னு விட்டுட்டு வந்துடுவோம். நடந்துக்க வேண்டிய தன் எண்ணம் எப்படி இருந்தாலும் நடந்துக்க வேண்டிய மறுபடி தான் நடந்துக்கணும். சாமி எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்து விட்டான். ஆனால் தன் குணத்தை இப்படி வெளிப்படுத்தினான். அந்த பரத பக்தியை ஏற்றுக்க முடியலையே ராத்திரி முழுக்க குலுங்கி குலுங்கி எழுதாலாம். பரதன் கிட்ட அவ்வளோ ஈடுபாடு பிரபு ராமனுக்கு. இங்கே பரத பட்டாபின்னு சொல்லி பரதன் ராஜ்ய பரிபாலனம் பண்ணான்னு சொல்லி சுவாமி மறுநாளைக்கே லட்சுமணனை கூப்பிட்டு கிளம்புன்னுட்டாள். இந்த இடத்துலேருந்து கிளம்புண்டா லட்சுமணான்னு நாள். லட்சுமணன் நான் ரொம்ப நன்னா குடிசை போட்டிருக்கேன், இங்கே கிளம்பணுங்கிறேன் நாள். குடிசல் நன்னா இருக்குன்னு உட்காந்துருக்க முடியுமாடா. நேற்றைய தினம் பரதன் கீழே வந்து விழுந்தானே பாதுகா வாங்கிக்கிறதுக்கு. அவன் விழுந்த இடத்த பார்க்குற போதெல்லாம் அவன் கெஞ்சரா மாதிரியும் கையை கூப்பிட்டு நிற்கிற மாதிரியும் கண்ணும் கண்ணீர் நிற்கிற மாதிரியும் அந்த எண்ணம் என் மனசை வறுத்து எடுத்துகிட்டு இருக்கு. அதனால் இந்த இடத்த பார்த்து நான் இருக்க மாட்டேன் கிளம்புட்டாளா சுவாமி. அவ்வளோ ஈடுபாடு பரதன்கிட்ட. அந்த இடத்த பார்க்குற போதெல்லாம் பரதன் கெஞ்சரா மாதிரி இருக்குடா கையை கூப்பிட்டு. இதை பொறுத்துன்னு என்னால் இருக்க முடியாது, கிளம்புன்னு இங்கேருந்து கிளம்பிட்டாள். சோத்ரே ராஷ்யமமாசாத்யே தம்ப வந்தே மகாயசா தஞ்சாபி பகவான் அத்ரிஹி புத்திரவத் பிரத்யபத்யதா. அங்கிருந்த அத்ரியுடைய ஆசிரமத்துக்கு வந்தாள். அத்ரி சந்தோஷத்தோடு ராமாதிகளை வரவேற்று, ராமனை எப்படி வரவேற்றார் தெரியுமான்னார் வால்மீகி. புத்திரவத் பிரத்யபத்யதா. பையனை வரவேற்கு புத்திரனை வரவேற்கிற மாதிரி வரவேற்றாலும் சொன்னாள். எவ்வளோதான் அபிமானமாக இருந்தாலும் ஒருத்தர்கிட்ட பிள்ளை மாதிரி அபிமானம் வச்சான்னு சொல்ல முடியாது. ஆனால் ராமனை வரவேற்கிற போது புத்திரனை வரவேற்கிற மாதிரி வரவேற்றான்னு சொன்னாள். என்ன அர்த்தம் நாள்? ஒரு விதத்தில் பிரபு ராமன் அத்திரிக்கு பிள்ளையாம். இதுக்கு முன்னாடி தத்தாத்திரேயனாய் அவதாரம் பண்ணியிருக்கானோன்னு அதே பிரபு அது நினைவு திருத்தவருக்கு. எந்த பிரபு கிருதயுகத்தில் இந்த ஆசிரமத்தில் வந்து தத்தாத்திரேயனாய் அவதாரம் பண்ணினானோ அதே பிரபு மறுபடியும் திரேதாயுகத்தில் தேடி வந்துட்டானே. திரைக்காலமும் தெரிந்த புண்ணிய புருஷனும் அந்த எண்ணத்தில் தத்தாத்திரேயனை எப்படி கொண்டாடினாலோ, எப்படி வரவேற்றாலோ அப்படி வரவேற்றாலாம் அத்ரி. புத்திரவத் பிரத்யபத்யதா. அத்ரியுடைய ஆசிரமத்தில் அற்புதமாக சுவாமி அதுவே விஸ்தாரமாக அனுபவிக்க வேண்டிய சரித்திரம். உபசாரங்களை வாங்கிட்டு அங்கே தங்கி சீதவாக்கால ஒரு தடவை சீதா கல்யாணம் சொல்ல சொல்லி அனசூயை கேட்டாலாம். சீதவாக்கால சீதா கல்யாணம் சொல்லி அன்றைய தினம் அத்திரியுடைய ஆசிரமத்தை. அப்போ தான் அனசூயை நிறைய அலங்காரம் பண்ணினாள் சீதைக்கு, ஆபரணங்கள் கொடுத்து. சில பேருக்கு சந்தேகம் உண்டு, சீதை அயோத்தியிலேருந்து கிளம்புற போது மரவுரியோடு கிளம்பினாளா ஆபரணத்தோடு கிளம்பினாளா? ஏன்னா வசிஷ்டாச்சாரியன் சொல்லியிருக்காள், ஒரு 14 வருடத்துக்கு வேண்டிய வஸ்திரம் ஆபரணங்கள்லாம் கொடு சீதைக்கு, யாராவது தடுத்தாருன்னா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கார் அவர். அந்த வார்த்தையை வச்சுட்டு ஆபரணத்தில் போனாலான்னு சந்தேகம் வரும். அங்கேருந்து கிளம்புற போது சீதையை அதெல்லாம் ஏற்றுக்கலை. என் பர்த்தா எப்படி கிளம்புறாரோ அப்படி தான் கிளம்பி விட்டாள். வசிஷ்டர் கொடுத்த போதும் அவர் ஏற்றுக்கலை. ஆனால் இங்கே வரவிட்டு அனசூயை அலங்காரம் பண்ணினாள். அலங்காரம் பண்ணி அங்கே எப்படி திரும்ப சீதா கல்யாணம் சொல்கிறதுக்கு முன்னாடியே அலங்காரம், அதாவது கதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சம்பாவனைன்னு வச்சுக்கோனே. சீதா கல்யாணம் சீதாவாக்காரம் சொல்லி திவ்யாலங்காரம் பண்ணி அந்த அலங்காரங்கள் ஆபரணத்தோடு கிளம்பினால்தான் பின்னாடி ஆபரணங்களோடு பிரகாசித்தாள் சீதை. ராவணன் தூக்குற போது இன்னென்ன ஆபரணங்கள் கீழே விழுந்ததோடு வர்ணித்திருக்கார் வால்மீகி. அங்கேருந்து கிளம்பி பல சுதீக்ஷர் ஒரு மகர்ஷி அங்கேருந்து கிளம்பி அது தண்டகைக்குள்ளே பிரவேசிக்க தண்டகையில் உள்ள மகர்ஷியெல்லாம் ஆனந்தத்தோடு வரவேற்றாள் சொல்லி ஒரு மார்க்கத்தை காண்பிச்சு இந்த வழியோடு தான் உள்ளே போகணும்னு சொல்லிட்டும். ராமான் நாள் காடுகளில் சஞ்சாரம் பண்ணுறதுங்கிறது ஒரு தனி கிரமம் உண்டு.
அங்கங்கே கள்ள பட்டவாட்டெல்லாம் மார்க்கத்தை கேட்டுன்னு போகணுமாம். இல்லைன்னா அப்படியே சுற்றிட்டு கடைசியில் எங்கேருந்து கிளம்புறோமோ அங்கேயே வந்துடுவோம். ஏன்னா எது கிழக்கு எது மேற்குன்னு திக்கு தெரியாது. அதனால் யார் யார் கண்ணில் படுறாளோ வாட்டெல்லாம் நீ மார்க்கத்தை கேட்டுன்னு போ, இது காட்டில் சஞ்சாரம் பண்ண வேண்டிய கிரமம் அப்படி சொல்லி அனுப்பேன். சுவாமி தண்டைக்குள்ளே பிரவேசித்து அலோலியோ எழுத்தா போல வீராசனுங்கிற ராட்சதன் வந்தான். அவனை சுவாமி கொஞ்சம் அவனுடைய பலத்தெல்லாம் பரிசோதிச்சு அந்த விராதனை நிகிரகித்தாள். விராதன் தேவசரீரத்தோடு வந்து இங்கே சரபங்கரை காத்துருக்கார், அவரை போய் தரிசனம் பண்ணி சொல்லட்டும். அங்கேருந்து கிளம்ப சுவாமி சரபங்கருடைய ஆசிரமத்துக்கு வந்து சரபங்கருடைய ஆசிரமத்தெல்லாம் தனியாக அனுபவிக்கணும். நான் என்ன சொன்னால் தெரியுமோ, ராமன் போய் நமஸ்காரம் பண்ண உடனே ராமான் நாள் இப்போ தான் இந்திரன் வந்துட்டு போனான். எதற்காக வந்தான் தெரியுமா? உங்களுக்கு ஆயுஷு பூர்த்தி ஆகிடுத்து, நீங்கள் கிளம்பிட்டா தேவையில்லைன்னு கேட்குறதுக்கு வந்தான். நான் உடனே கேட்டேன், எனக்கு ஆயுஷு பூர்த்தி ஆகிடுத்துன்னு கணக்கு முடித்தவன் யாரா உங்கள் தேசத்தில் சொல்லுன்னு கேட்டேன். நடுங்கிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு போயிட்டான். சுவாமதிருஷ்டா பிரியாதிதி, ராமா நீ வரப்போறாய், உன்னை பார்க்காமல் சரீரத்தினுடைய நான் சொன்னேன், உன்னை பார்க்கணும்னே காத்துட்டு இருந்தேன்னு சொல்லி சரபங்கர் ஆதித்யங்கள் நான் பண்ணி வச்சு அக்னிஹோத்திர அக்னிலேயே தன் சரீரத்தை பரித்தியாகம் பண்ணேன். சுவாமி ஏதாவது வேணுமானாலும் எனக்கு என்ன வேணும், உன்னை பார்த்துட்டும் சரீரத்தை விடணும், அதுக்காக மட்டுமே காத்துட்டு இருந்தேன்னு சொல்லி திருவிடமுதூரில் கல்யாணபுரம் நரசிம்மீர்வாள் இருந்தாள். நிறைய சத்தர்மங்கள் பண்ணிட்டு வருவார். அவர் கடைசி காலத்தில் படுத்துட்டு இருக்கிற போது காமகோடி பெரியவாள் அவருடைய கிரகத்துக்கு போனாள். நிறையா தர்மங்கள் படுத்த படிக்க அதில் படுத்துட்டு இருந்தாள். அப்படி சொல்லுவாள் ஒருத்தர். சொல்கிறதால எப்பேற்பட்ட மனப்பக்கம் உள்ளாட்டு சொல்லணும். படுத்துட்டு இருக்கிறாள்கிட்ட என்ன சொல்லி வந்தாள் தெரியுமோ, நீ உத்தராயணம் பிறந்தான் சரீரத்தை பரித்தியாகம் பண்ணுவேன், கவலைப்படாது, ஐப்பசி மாதமும் என்னவோ போனாள் பெரியவா. அதே மாதிரி உத்தராயணம் பிறந்தான் சரீரத்தை சரீரத்தை படுத்துட்டு இருக்காட்டு ஒருத்தர் அப்படி சொல்லுவாளா? சொல்கிறாள் தான் அவர் எவ்வளோ மனப்பக்கம் உள்ளவாளாக இருக்கணும். நீ உத்தராயணம் பிறந்து சரீரத்தினுடைய பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வந்தாலும் அது மாதிரி உத்தராயணம் பிறந்தால் ஒரு சரீரத்தை பரித்தியாகம் பண்ணார். கல்யாணம் நரசிம்மன் பேர் அக்னிஹோத்திரிகளுக்கெல்லாம் நிறையா பண்ணியிருக்கார் ஒரு காலத்தில். அது மாதிரி மகான்கள் எப்போ நினைக்கிறாளோ சொல்கிறாளோ இப்போ சரீரம் தானே பரித்தியாகமாகும். நான் உன்னை பார்க்காமல் சரீரத்தை விட மாட்டேன்னு சொல்லிட்டேன், உன்னை பார்த்துட்டேன் ராமான்னு சொல்லி அக்னியை மூட்டி சரீரத்தை பரித்தியாகம் பண்ணினாள். அந்த சரித்திரம் சொல்லி சுதீக்ஷனுடைய மனுஷனுடைய ஆசிரமத்திலிருந்து அங்கேருந்து கிளம்பி அகஸ்தியனுடைய ஆசிரமத்துக்கு வந்து சேர்ந்தாளாம். அகஸ்திய ஆசிரமத்துக்கு வர்ற போதெல்லாம் அகஸ்தியனுடைய பெருமை இல்லாமல் சொல்லி வந்தாள் சுவாமி. எந்த ராமாயணத்துலேருந்து தெரிஞ்சுக்கணும், எந்த ஆசிரமத்துக்கு போகிறாளோ அந்த ஆசிரமத்தை பற்றி அந்த பெரியவாளை பற்றியும் சொல்லுவாள். குழந்தைகளுக்கு முன்னாடி போயிடுற போதே சொல்லிட்டு போவோம் சுவாமி. நீ எந்த இடத்துக்கு போகிறோமோ அதை பற்றி பேசணும், போகிறதுக்கு முன்னாடி அதை பற்றி ஓரளவு சொல்லணும். ஏன்னா அப்போ தான் அனுபவிக்க முடியும். இதெல்லாம் ராமன்கிட்டேருந்து தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி எந்த இடத்துக்கு போகிறோமோ அதனுடைய பெருமையை சொல்லணும். வேதம் தஸ்மாத் சோமே சோமப்ரோச்யா, சோமயாகத்துக்கு போனால் சோமயாகத்துடைய பெருமையை சொல்லணும்னு சொல்லித்து வேதம். எந்த இடத்துக்கு போகிறோமோ அதனுடைய பெருமையை சொல்லணும். இல்லையா கல்யாணங்களுக்கு போனோம்னு சொல்லுவோம், 10-15 நிமிஷம் உபன்யாசம் பண்ணணும்னு சொல்லுவாள். அப்போது கல்யாணம் விவாக கிரகஸ்தாசிரமத்துடைய பெருமை தான் சொல்லணும். அப்போ எல்லாத்தையும் விட்டு சன்னியாசம் பண்ணிக்கணும், ஆகும் குடும்பம் பெரிய பந்தம்னா சொல்லிட்டு போன ஒருத்தர். எந்தெந்த இடத்துக்கு போகிறோமோ அதனுடைய பெருமையை சொல்லணும். அகஸ்தியனுடைய ஆசிரமத்தை வால்மீகி வர்ணித்திருக்காள் ராமாயணத்தில். சொல்லப்போனால் அது மாதிரி ஸ்காந்தத்தில் கூட வர்ணிக்கிறேன் அகஸ்தியாசிரமத்தை. அவ்வளோ அற்புதமாக வர்ணித்திருக்காள். போகிறதுக்கு முன்னாடி சொல்லி போகிறான் சுவாமி. இந்த ஆசிரமம் இப்பேற்பட்ட இடம் தெரியுமா? நாத்ர ஜீவேன் மிருஷாவாதி க்ரூரோ வாயதி வாஷடா. மீதி மனுஷனுக்கு இல்லாத ஒரு தனித்தன்மை உண்டாம் அகஸ்தியனுக்கு. மீதி மனுஷன்கிட்ட போய் நெருங்கி போய் சேஷ்டை பண்ணாதான் அவள் சபிப்பாள், அல்லது அவளுடைய கோபம் நமக்கு பாதகத்தை ஏற்படுத்தும். அவள்கிட்ட போய் சேஷ்டை பண்ணாதான். ஆனால் அகஸ்தியாசிரம் அப்படின்னாள் அந்த ஆசிரம் இருக்கிற 1.5 மைல் தூரம் இருக்கு பாருங்கோ, அதுக்குள்ளே கூட அசத்துக்கள் வர முடியாதான். நாத்ர ஜீவேன் மிருஷாவாதி, பொய் பேசுறவன் வர முடியாதான். க்ரூரோ வாயதி வாஷடா, புறத்தியாருக்கு துரோகம் பண்ற சுபாவம் உள்ளவன் இருக்கானே
அவன் வர முடியாதான், அல்லது பலத்தை பிரயோகம் பண்ணி காரியத்தை சாதிச்சுக்கணும்னு நினைக்கிறானே அந்த மாதிரி உள்ளவெல்லாம் வர முடியாதாம். வந்தால் தலை வெடிச்சு போடுமாம். அகஸ்தியர் சிபிக்க வேண்டாம், அவருடைய ஆசிரமத்துக்கு 1.5 மைலுக்குள்ளே வந்தாலே தானே தலை வெடிச்சு போடுமாம். அப்பேற்பட்ட தபஸ்வில அகஸ்தியர் அவ்வளவு சக்தி உள்ளவர். உங்களுக்கு புரிய முடியாது சொன்னால் தெரியும். பொதுவாக கரண்ட்டுன்னா ஷாக் அடிக்கும், இது எல்லோரும் தெரிஞ்சின ஒரு விஷயம் தானே. எனக்கு மேட்டூரில் நல்ல பழக்கம், நிறையா சிஷ்யால் உண்டு, நிறையா பிரச்சனை நடந்துட்டு இருக்கு மேட்டூரில். இது ஜெயராமன் அவரோட சப்தாகண்டதும் சொல்லிட்டு இருக்கார். 2-3 மாதத்துக்குள்ளே தீர்மானம் ஆகுது. நிறையா அங்கே சப்தாகங்கள் பிரச்சனைகள்லாம் இருக்கேன், நிறையா சிஷ்யால் உண்டு. அந்த மேட்டூரில் கரண்ட்டு உற்பத்தி பண்ணுறாளே அந்த இடத்துக்கு போய் பார்த்தா தெரியும். அந்த கரண்ட் உற்பத்தி பண்ணுற இடத்துல 2 பக்கத்துலேயும் ஒரு வேலி மாதிரி போட்டிருக்காள். எதுக்குன்னு கேட்டால் அது கரண்ட்டை கொஞ்சம் கையை நீட்டினாலே ஷாக் இழுத்துருவான், கரண்ட் இழுத்துட்டு போயிடுவான். அதனால் அது கரண்ட்டை இந்த இந்திரியங்களை கொண்டு போகப்படாது, கை கால் போகப்படாதுன்னு வேலி போட்டு தடுத்துருக்கோம். மீதி கரண்டெல்லாம் தொட்டால் தான் ஷாக் அடிக்கும். மேட்டூரில் உற்பத்தியான இடத்துல அது கிட்டக்க போனாலும் இழுத்துருது, ஷாக் அடிச்சிருந்தோம் இருக்கும். அது மாதிரி மீதி மனுஷன்ட்டு போய் சேஷ்டம் பண்ணால் தான் ஆபத்து ஏற்படும். அகஸ்தியாச்சாரியாளுடைய ஆசிரமத்துக்கு கிட்டக்க வந்தாலே அசத்துக்கள் தலைவரிச்சு போயிடுவான். நாத்திர ஜீவேன் மிருஷாவாதி குரூரோ சொல்லி போகிறாள். சாயந்திர வேளையில் போகிறாள். அகஸ்தியர் சாயந்திர வேளையில் அக்னிஹோத்திரத்துக்காக சிஷ்யாவோட தீர்த்த கடத்தை எடுத்துட்டு ஸ்நானம் பண்ணிட்டு வரலாம். வானப்பிரஸ்தா சிவலிக்கு 3 வேளையும் ஸ்நானம் உண்டு. அகஸ்தியாச்சாரியால வானப்பிரஸ்தத்தை சேர்ந்தவாள். கிரகஸ்தனுக்கு சாயந்திர வேளையில் ஸ்நானம் கிடையாது, 2 வேளை ஸ்நானம் தான் கிரகஸ்தனுக்கு. வானப்பிரஸ்தா சிவலிக்கு 3 வேளையும் ஸ்நானம் உண்டு. அகஸ்தியாச்சாரியாலாம் 3 வானப்பிரஸ்தனும் சாயந்திர வேளையில் ஸ்நானம் பண்ணிவிட்டு அக்னிஹோத்திரத்தை தீர்த்தம் எடுத்துட்டு சிஷ்யாவோட வரலாம். அங்கே அந்த இடத்த சொல்கிற போது எப்படி பழகணுங்கிறதெல்லாம் சொல்லி கொடுக்கும் ராமாயணம். சாமி என்ன பண்ணால் சிஷ்யாள் மூலமாக சொல்லி அனுப்பிச்சாள். ராமன் வந்திருக்கேன்னு வரலாமா, உள்ளே வரலாமான்னு கேட்டுருவான்ட்டு அங்கே உள்ள அகஸ்தியுடைய சிஷ்யாள் இருக்காளே அவள்கிட்ட சொல்லி அனுப்பிச்சாள். அவள் போய் அகஸ்தியர்கிட்ட சொன்ன உடனே அகஸ்தியாச்சாரியால் என்ன பண்ணாள்னு அவள் பரம பிரியத்தோடு ஓடி வந்தாளாம் ராமன் கிட்ட. ராமானள் அக்னிம் ஹுத்வா பிரதாயார்க்யம் அதிதீனபிபூஜயேதி அன்யதா கலு காகுஸ்தே தபஸ்வி சமுதாச்சரன்னி துஸ்சாட்சீவ பரே லோகே சானி மாம்சானி பக்ஷயேதி. ராமானாள் நீ வந்திருக்கிற இந்த காலம் அக்னிஹோத்திர காலம். அக்னிஹோத்திரிகளுக்கு அக்னிஹோத்திரத்துக்கு மேலே இன்னொரு தர்மம் கிடையாது. அக்னிஹோத்திரிகள் அக்னிஹோத்திர காலத்தில் அக்னிஹோத்திர அனுஷ்டானம் பண்ணணும். அக்னிம் ஹுத்வா பிரதாயார்க்யம். அந்த அக்னிஹோத்திர காலத்தில் யாராவது வந்தால் கூட அவளை வச்சுட்டு அக்னிஹோத்திரத்தை முடிச்சுட்டு தான் அவளை வரவேற்று உபச்சாரங்கள் பண்ணணும். அப்படி பண்ணாமல் ரொம்ப வேண்டியவர், ஏதோ வசதி உள்ளவர், இல்லை பிரியமுள்ளவர் உபகாரம் பண்ணுறவங்க அந்த அக்னிஹோத்திரத்தை நிறுத்திட்டு, அந்த காலத்தில் அக்னிஹோத்திரம் பண்ணாமல் நிறுத்திட்டு அவளை வரவேற்று காப்பி டிஃபன்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அக்னிஹோத்திரம் பண்ண ஆரம்பித்தா அவனுக்கு பரலோகத்தில் என்ன தண்டனை தெரியுமான்னு நாள் துஸ்சாட்சீவ பரலோகி சுவானி மாம்சானி பக்ஷஜி. கையில் ஒரு கத்தியை கொடுத்துருவோன்னா ஆகாரம்லாம் கொடுக்க மாட்டானாம். பசி வந்துன்னா தன் சதையை தானே வெட்டி சாப்பிடணுமா. வெட்டினா கொஞ்சம் கத்தி மறுபடியும் முளைச்சிடும். அதில் செய்வந்த மண்டியாக பிறக்கணுங்கிறது அவசியம் இல்லையே. மறுபடியும் இப்போ பசிக்கிற போதெல்லாம் தன் சதையை வெட்டி தானே சாப்பிடணுமா. இந்த போதத்தை இந்த விருந்துக்கு இன்னொருத்தர் சகபோதனம் பக்கத்தில் இன்னொருத்தர் துணை உண்டாம். யாருனால் துஸ்சாட்சீவ பரவலகி பொய் சாட்சி சொல்கிறான் பாருங்க கோர்ட்டில் ஏறி, அந்த பாபிக்கு இதே தண்டனாலாம். துஸ்சாட்சீவ பரே லோகே சானி மாம்சானி பக்ஷயேதி. அதனால் ராமா நீ அக்னிஹோத்திர காலத்துக்கு வந்திருக்காய், கொஞ்சம் உட்காந்துக்கோ. நான் அக்னிஹோத்திரத்தை முடிஞ்சு ராஜகுமாரன் உன்னை முறையோடு வரவேற்கணும். அதனால் கொஞ்சம் உட்காந்துக்கோ, அக்னிஹோத்திரத்தை முடிச்சுட்டு நான் வரேன். இது எதற்காக சொன்னார் திரும்ப வால்மீகி? நம்ம மாதிரி உள்ளவாழ்லாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் உள்ள ஒரு முக்கியமான காரியத்தில் பண்ண உட்காந்துருப்போம். ரொம்ப வேண்டியவாள் வந்திருப்பாள், நம்ம கற்ற நிறையா மதிப்பு இருக்கும், சந்தேகம் இல்லை. நாம் என்ன தெரியுமா, முக்கியமான காரியத்தில் இருக்கோம், இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போவோமே அப்படின்னு காரியம் எழுதிட்டுருப்போம். அங்கே வந்திருக்கிறவங்க என்ன தோணும் தெரியுமா, நம்ம எவ்வளோ வேண்டியவாள் வந்து ஒரு வார்த்தை வாங்கணும் கூப்பிடல் பற்றியா மனசை நடின்னு இருக்கும். என்ன அது மாதிரி தர்ம சங்கடங்களில் என்ன பண்ண தெரியுமா, அங்கேயிருந்து வந்து வாங்க ஒரு 10 நிமிஷம் உட்காந்துங்கோ, நான் ஒரு முக்கியமான காரியத்தில் இருக்கேன், நான் முடிச்சுட்டு 10 நிமிஷம் கழிச்சு வரேன், அப்புறம் பேசி சொல்லிட்டு உட்காந்து சோமிச்சுங்கோ
10 நிமிடங்கள் வேண்டாம், அரை மணி கழிச்சு வந்தாலும் தப்பா தோணாது. அந்த மாதிரி காலங்களில் எப்படி பழகணுங்கிறது ராமாயணம் சொல்லி கொடுக்குறது. ராமன் கிட்ட வந்து ஒரு 5 நிமிஷம் உட்காந்துக்கோ, நான் அக்னிஹோத்திரத்தை முடிச்சுட்டு வந்து முறையோடு வரவேற்கேன். முடிச்சுட்டு அக்னிஹோத்திர அனுஷ்டானத்தை முடிச்சுட்டு ராமனுக்கு முறையோட பூர்வகமங்கள்லாம் கொடுத்து வரவேற்று எப்படி வரவேற்கணுமோ மதுவர்க்கம் கொடுத்து வரவேற்கிறதுன்னு ஒரு விதி. அந்த மாதிரி முறையில் வரவேற்று உபச்சாரம் பண்ணி அகஸ்தாசிரமத்தை முழுக்க சுற்றி காட்டாளாம். ராமன் பார்த்து ஆச்சரியப்பட்டான். அகஸ்துடைய ஆசிரமத்தை அன்னன்னைக்கு 33 கோடி தேவதைகள் நேரம் வந்து ஆயுர்பாகம் வாங்கிட்டு போவாளாம். அவருடைய பூஜைக்கு அத்தனை அன்னைக்கு ஜபஹோமங்கள் உண்டு, பூஜை உண்டு, மந்திர தீபங்கள் உண்டு, எல்லாம் உண்டு. யார் யாரை குறித்து என்னென்ன பண்ணுறாலோ தேவதைகள் வந்து ஆயுர்பாக நேரம் வந்து வாங்கிட்டு போகலாம். பூஜைனா பூஜை நேரம் வாங்கிட்டு போகலாம், மந்திர தீபம்னா மந்திர தீபத்தை அப்படியே கை நீட்டி வாங்கிட்டு போகலாம். தேவதா பிரிதான் பண்ணுறோமே அப்படியே கை நீட்டி வாங்கி போகலாம் தேவதைகள். அதனால அந்தந்த தேவதைகளுக்கு இடம் ஒதுக்கியிருக்காராம், பேர் எழுதி வச்சிருக்காராம். ரிசர்வேஷன் பண்ணினா ரயில்வே கம்பார்ட்மெண்ட்டில் பேர் எழுதி வருது பாருங்க. அது மாதிரி என்ன அக்னேயஸ்தானம், யமஸ்தானம், இந்திரஸ்தானம், குபேரஸ்தானம்னு என்னென்ன தேவைன்னா எல்லாம் திடீர்னு ஒரு இடத்துல விட்டால் எங்கே உட்காருதுன்னு அப்புறம் காட்டுற வரை நின்றுட்டுருக்க வேண்டாம். அவளுக்கு ஸ்தானத்தை ஏற்படுத்தி வச்சுட்டு ஒரு தடவை படிக்க கொடுத்துட்டா அவள் அந்த இடத்துல வந்து உட்கார்ந்து விடுவானே. அது மாதிரி தயார் பண்ணி வச்சிருக்காரு அவன் அகஸ்தாசிரமம். ராமன் லட்சணம் பார்த்துட்டு பூரிச்சான். ராமன் லட்சணம் என்ன தபஸு, என்ன சக்தி, இப்படின்னா இருக்கணும் விஷயம். அகஸ்தியரை பற்றி வர்ணிக்கிற போது என்ன சொன்னால் தெரியுமோ, ஏன்னா தட்சிணாம்சம் யாரால தெற்கு திக்கு அழகாக சௌக்கியத்தை அடைஞ்சுட்டு இருக்கோ அந்த மகர்ஷிடா. இன்றைக்கி நாமெல்லாம் மெட்ராஸில் பங்களா கட்டியிருக்கோம், பெங்களூரில் கட்டியிருக்கோம், மைசூரில் கட்டியிருக்கோம், ஹைதராபாத்தில் கட்டியிருக்கோம் சொன்னால் அதெல்லாம் அகஸ்தியாச்சாரியால் பண்ணின அனுகிரகம். அவர் வடக்கேந்து தெற்கு நோக்கி வந்தார். விந்தியமலை ஆகாசம் இருந்த இமாலய மாதிரி இருந்தான். அதை கீழே இறக்கினார் அவர். சாஸ்திரங்கள் எவ்வளோ சத்தியங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு அடையாளம். இன்றைக்கும் விந்தியமலை ஆராய்ச்சி பண்ணி விஞ்ஞானி யாரை வேணா கேட்கலாம், விஞ்ஞானிகள் யாரை வேணா கிளம்பும். பெரிய மலை உள்ள அமுங்கிருக்கு என்றைக்கும் சொல்கிறாள் விஞ்ஞானிகள். விஞ்ஞானிகள் சொல்றதை வச்சுன்னு ஒன்றும் பொறிப்படையணும் அவசியமில்லை. ரிஷிகள் சொன்னது ஒரு நாளும் பொய்யாகாது. ஆனால் இந்த நாளை குழந்தைகளுக்கு இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமாக படுத்து. அந்த அளவுக்கு கீழே இறங்கி வந்துட்டோம் நம்ம நம்பிக்கையில். சரி, கதை சொல்கிறதுக்கே டைம் இல்லை. என் மனசில் உள்ள பல விஷயங்களை சொல்ல முடியல, சொல்கிறதுக்கு நேரம் ஏது. நம்மகிட்ட பிடிப்பில்லாதாலே பல விஷயத்தை தளர்ந்துட்டோம். அதுவும் சொல்ல போனால் பிராமண வர்க்கத்துக்கு இந்த சுதர்மத்தில் பிடிப்பே இல்லாமல் போயிடுது. அதனால தான் பல விஷயத்தை எழுந்துட்டோம். நான் யோசனை பண்ணுறதுண்டு இந்த ஜெயினர்கள் இருக்கா பாருங்க, ஜெயினர்கள் இருக்கா பாருங்க, அவளுடைய தர்மத்தில் எவ்வளவு ஜெயினர்கள் அவளுடைய தர்மத்தில் எவ்வளோ பிடிப்பு தெரியுமோ. என்றைக்கும் விமானத்தில் போய்கொண்டு ஜெயின் ஃபுட்டுன்னு தனியாக கொடுக்குறான். அதில் உருளைக்கிழங்கு இந்த பூண்டு வெங்காயம் எதுவுமே கிடையாது. அப்படி கொடுத்தா தான் ஏறுவேன்னு பிடிவாதமாக இருக்கானோ, இல்லைன்னா அவன் ஃப்ளைட்டே ஏற மாட்டேன். எங்கிட்ட பணம் இருக்குது அதனால நிச்சயமாக செலாமணி ஆகும் அப்படிங்கிற தீரத்தோடு அவன் இன்னும் பணம் அதிகமாக தன் தர்மத்தில் பிடிப்போடு இருக்கான். அதனால விருத்தியாக வாழுது. நாம் எப்படி இருக்கோம் தெரியுமோ, பணம் விருத்தியாக நம்ம தர்மத்தை குறைச்சுட்டா தான் பெருமைன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டோம். பிராமண வர்க்கத்துக்கு ஏற்பட்ட பெரிய சாபத்தில் இது ஒன்று. பணம் ஏற ஏற சந்தியாவந்தனம் பண்ணாமல் இருந்தால் தான் பெருமை, கோவிலுக்கு போகாமல் இருந்தால் தான் கௌரவம், ராமாயணம் கேட்காமல் இருந்தால் தான் நமக்கு சிறப்பு. பணம் ஏற ஏற நம்ம தர்மத்திலேருந்து விலகினாதான் நமக்கு பெருமைங்கிற மாதிரி ஒரு மூடத்தனமான ஒரு எண்ணத்தை அடைஞ்சிட்டோம். அவள் எப்படி இருக்கா தெரியுமோ, பணம் ஏற ஏற தன் தர்மத்தில் இன்னும் பிடிப்பா இருக்கா. நீ கொடுத்தா தான் ஒரு ஃப்ளைட்டில் டிக்கெட் வாங்குவேன், இல்லைன்னா திரும்பி வாங்க. இன்னைக்கும் பண்ணுறானே ஜெயினை கண்டா, நெடுங்கிறானே ஜெயினை கண்டா. ஏன் தெரியுமோ, அவள் பணம் ஏற ஏற இன்னும் தர்மத்தில் பிடிப்பா இருக்காள். நாம் கொஞ்சம் ஆஃபீஸர் ஆகிட்டா போயிட்டோம். கண்டத்தை சாப்பிட்டா தான் ஆஃபீஸர் ஆகலாம். ஆஃபீஸர் நம்ம ரெக்கார்டு பண்ணோன்னு வைக்க ஆரம்பிச்சிட்டோம். எவ்வளோ கேவலத்தனமான குணங்களே. ஏன் அந்த குணம் நமக்கு இல்லை? பணம் இருக்குங்கிறதுனால தன் சுதர்மத்தில் அத்தனை அப்படியே இருக்கணும். அதே மாதிரி பிராமணன் இருக்க முடியுமே, நினைச்சா பண்ணியிருக்கலாமே. பிராமணன் நீதிபடி இருந்தால் தான் நாங்கள் ஏறுவோம், அங்கீகரிப்போம். இருந்தால் கட்டாயம் நமஸ்காரம் பண்ணுவோம் எல்லாரும். நாம் பணம் ஏற ஏற தர்மத்திலேருந்து கீழே இறங்கினா தான் பெருமைன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த மௌட்டியத்தனமான எண்ணம் வந்து பிராமண வர்க்கத்துக்கு
இதுதான் போராத காலமாச்சு. எல்லாரும் தலையில் கை வைக்க ஆரம்பித்தான். அந்த எண்ணம் முண்டி வராமல் இருந்தோம்னா அத்தனை அரசியல்வாதிகளுக்கும் நடுங்கன்னு இன்னைக்கு இப்படி இருந்தால் தான் நாங்கள் அங்கீகரிப்போம் அப்படின்னு பிராமணவருக்கு இருந்திருக்கோம். ஏமா நம்ம நடந்து கண்ணு நடுங்கோன்னு நாம் விலகினா தான் பெருமையை நினச்சிடுவோம் பாருங்க. அதுதான் போராத காலம் ஆகிடுச்சு. பல தடவை நான் சாவப்படுவேன் ஜெயிலில் பார்க்குற போது அவள் எவ்வளோ பிடிவாதமாக இருக்காள். படம் ஏற ஏற இன்னொன்னையும் பார்த்து அதிசயிச்சிருக்கேன். கதை சொல்கிறதுக்கு நம்ம தேசத்தில் பிள்ளைகள் சன்னியாசம் பண்ணிக்கிறான்னு சொன்னால் அவள் அம்மா அழுவாள், அவள் அம்மா எழுதுன்னு இருப்பாள். அப்படிதான் பழக்கம். எந்த யாராக இருக்கட்டும், குழந்தைகள் சன்னியாசம் பண்ணிக்கிறான்னா அம்மா எழுதுதான் இருப்பாள். ஜெயின மதத்தில் ஒண்டி குழந்தைகள் சன்னியாசம் பண்ணிக்கிறான்னா அம்மா பூரிப்போட கொண்டு விடுறாள். ஊர்வலத்தோடு போய் விடுறாள். நானே கண்ணால் பார்த்துருக்கேன். அம்மா பக்கத்தில் குழந்தை பக்கத்தில் உட்காந்து பூரிப்போட ஆனந்தத்தோடு கொண்டு போய் ஆசிரமத்தை விட்டுட்டு வராள். எப்படி நம்மளால் ஏன் அழறோம், அவளால் எப்படி முடியறது, இதுவும் என்னால் புரிஞ்சுக்க முடியலை. இல்லை நம்ம குடும்பத்தை ஸ்ரீலாம் குழந்தை சன்னியாசம் பண்ணி அழறாள். ஜெயின குடும்பத்தில் கொண்டு குழந்தை சன்னியாசம் பண்ணி ஆசிரியர் சந்தோஷமாக கொண்டு விட்டுட்டு வராள். அந்த சதர்மத்தில் தர்மத்தில் அத்தனை பிடிப்பு ஸ்ரீகளுக்கும் புருஷாளுக்கும். நாம் அதை இழந்துட்டதுனால தான் எல்லாரும் நம்ம தலையில் கை வைக்க ஆரம்பிச்சுட்டான். அகஸ்தியருடைய ஆசிரமத்தை பார்த்துட்டு பிரபு ஆச்சரியப்பட்டாள். ராமன் ஒரு லட்சம் காண்பிச்சு பூரி பிடந்தான். அன்றைய ராத்திரி அங்கே தங்கி மறுநாளைக்கு காலமுறை எழுந்தோன்னு அகஸ்தியாச்சாரியாள் கட்சிதேச சுகாராமன் ராத்திரி நல்லா தூக்கம் இந்த ராமா. ஏன்னா அவர் அப்படியே உபரிகையில் அரண்மனையில் படுத்துக்கிற பிரபு ஆசிரமத்தை வந்து படுத்துட்டுருக்காளேன்னு கேட்டாள். சுவாமி என்ன பதில் சொன்னாள் தெரியுமோ? இல்லை, எதிராளியுடைய மனசில் பூரிப்பு ஏற்படுற மாதிரி பதில் சொல்லணும். இல்லை, விருந்தெல்லாம் பண்ணி வச்சுட்டு சபையெல்லாம் நல்லா சாப்பாடு முடிஞ்சோடனே சபையெல்லாம் நல்லா இருந்தான் கேட்பாள். நல்ல புத்திமானாக இருந்தால் என்ன சொல்ல தெரியும்? இன்றைக்கி ரசம் இன்னும் கையெல்லாம் வாசனையாக இருக்குது, இது மாதிரி சாப்பிட்டதே இல்லை. 4 வார்த்தை சொன்னால் அப்படியே பட்ட பரிசுமங்கள்லாம் போயிடும். மூடனாக இருந்தால் என்ன சொல்ல தெரியுமோ? முருங்காயர் இன்னும் கொஞ்சம் சின்னதாக நறுக்கிடணும் சார், ரொம்ப பெருசாக நறுக்கிருக்காள். சம்பந்தம் இல்லாமல் எது நீ தான் காலமாக வந்து நறுக்கக்கூட ஒரு நேரம் உட்காந்துருக்க நறுக்கப்படாதானே கையால் உள்ள வந்து எது குறையோ அதை சொல்லுவோம். நம்ம மாதிரி விடுவான். பச்சடியில் கொஞ்சம் உப்பு கூட படித்து 4 நேரம் கவிரிச்சு போட சொல்லுவோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். நாமெல்லாம் எதிராளிக்கு எது குறையோ அதை சொல்லுவோம். மகான்கள் அதில் எது நிறையோ அதை சொல்வார். அதான் மகான்களுடைய லட்சணம். ராமன் என்ன சொன்னா தெரியுமோ? எங்கள் அப்பா அயோத்தியில் எனக்கு கட்டி கொடுத்துருக்காளே அரண்மனையில் உபரிக்கை, அதில் தூங்கினா எப்படி தூங்குவேனோ அதுக்கப்புறம் இங்கே தான் அது மாதிரி தூங்கினேன்னு நான் சாமி. அகஸ்தியாச்சாரியால் எவ்வளோ பூரிச்சிருக்கணும் திருமலை, அது மாதிரினா பேச தெரியணும். அதுக்கப்புறம் ராமனுக்கு ஆசீர்வாதம் பண்ணி வில்லு அஸ்திரசஸ்திரங்கள்லாம் கொடுத்து இங்கே பஞ்சவட்டின்னு ஒரு இடம் இருக்குது, இங்கே நீ தங்க ராமான்னு சொல்லி இடத்த காண்பிச்சு கொடுத்து இந்த வில்லு அஸ்திரசஸ்திரம் எங்கேருந்து வந்து தெரியுமோ? பரசுராமரை பகவான் ஜெயிச்சானே, ஜெயிச்சுட்டு அந்த வில்லை இந்திரன் கிட்ட கொடுத்தான். இந்திரன் என்ன பண்ண